நம்மளும் ஆம்லெட் சாப்பிடலாமா? அப்பா வந்தோடனே கேட்கலாம். சரிக்கா. எங்கேயா போயிருந்த? அது எதுக்கு இவ்வளவு நேரம்? சரி, அதுங்க எங்க? ஹோட்டல்ல இருக்காங்கம்மா. சும்மா தண்ணி கேட்டாங்கன்னு ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். எவ்வளோ ஆச்சுப்பா? 3650 ரூபா ஆச்சு. கமலம், அடுத்த மாதம் வீட்டுக்கலாமா? பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள் வச்சுக்கிட்டு கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். என் தம்பி ஆசையா வாங்கி போட்ட மோதிரம், பிறந்த நாள் அதுமா அவன் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இதில் 3700 இருக்கு. பார்த்துக்குங்க, 1 கிராமுக்கு 20 மில்லி குறையுது. ஓகேவா? சரிங்க, வா வா கமலம். இந்த நீ பொட்டு வேணும்னு கேட்டில்ல, வாங்கிக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ஆச்சா பா, ஆளுக்கு ஒரு ஆம்லெட் பா. இல்லைன்னா ஒன்று வாங்கிட்டாங்கப்பா, ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறோம். சரி அண்ணா, ஒரு ஆம்லெட் 10 ரூபாயா 15 ரூபாயாண்ணா? 15 ரூபா. முத்து, நம்ம வீட்டுக்கு போய் முட்டை வாங்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடலாமா? சரிக்கா. பா, அவ சும்மா கேட்குறான்பா, சாப்பிட மாட்டான். அடுத்த வாட்டி வரும்போது சாப்பிட்றோம். சரிம்மா, சாப்பிடுங்க. எவ்வளோ ஆச்சுண்ணா? 4 புரோட்டா 40 ரூபா. 40. பா, ஒரு நிமிஷம் கூட பார்த்து தரேன். டேய், பத்திரம்டா. சரிப்பா. நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்கு. ஏய் வாடா. பா, எனக்கும் அது மாதிரி ஒரு மோதிரம் வாங்கி தரியாப்பா? இல்ல, இப்போ கூட உன் பிறந்த நாளைக்கு வாங்கி தரேன். சரிப்பா. இந்தா. சேட்டை பண்ணாம இருக்கணும். டாடா டாடா. சிவகுரு, ஒரு 10-15 நாளில் மீட்டுக்கிறேன். இந்த வண்டியை வச்சுக்கிட்டு கையில் இருக்கிறத கூட. கையில் 3000 தானே இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இதெல்லாம் வச்சுட்டு எங்கன்னா காசு தர்றது? ஒரு 5000 கொடுக்கக்கூடாதா? இந்த வண்டிக்கு இதே அதிகண்ணா. சரி, இருக்கிறத கொடுப்பா. இந்தாண்ணா, கொடுக்கும்போது ஒரு 300 ரூபா சேர்த்து கொடுத்துருண்ணா. சரி. இதெல்லாம் நியாயமா? ஏயா, உன்கிட்ட கடை வாங்கினதுக்காக என்னை தெருல நிப்பாட்டி என்னை அசிங்கப்படுத்திட்ட பத்தியா? வரட்டும், என் புள்ள வரட்டும். என் புள்ள ஒட்டி எப்படி தெருல நிக்குதுகளே. நான் தலையால அடிச்சுக்கிட்டு வாங்காதுன்னு சொன்னனே, கேட்டானா? எங்கேயே கடை வாங்கி நானுமா நடந்தது என் புள்ள. இவன்கிட்ட கடை வாங்கி என் புள்ள முடிக்கிறானே, என்ன செய்வேன்? என் புள்ள விட்டு தெருல நிப்பாட்டி உள்ள உட்காந்துருக்கேயா. இந்த பாவனை பிடிச்சாதா? தம்பியை கூட்டிகிட்டு காவியா வீட்டுக்கு போய் விளையாட போ. சரிப்பா. வா அண்ணாதுரை, கொடுத்த காசு கேட்டு இன்னும் வீட்டுக்கு எத்தனை நாளைக்கு காவடி தூக்கணுமோ தெரியல. எதுக்கு காவடி தூக்கணும்? ஒரு ஃபோனை போட்டிருந்தா நேரில் வந்து பேசியிருப்பேன். வந்து மட்டும் என்ன சொல்ல போற? இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் தரேன்னு சொல்ல போற, அவ்வளோதானே? இல்லை, அதுக்கு இல்லை. அப்போ என் பேரில் தான் ஐயா. அன்னைக்கே மொத்த பணத்தையும் வசூல் பண்ணாம 30,000 ரூபா சொச்சம் வச்சோம் பத்தியா? என் புத்திய விளக்கமா தலையடிச்சுக்கணும். இல்லை, 5 மாதம் ஆச்சு.
இது வரைக்கும் வட்டியும் வரல, அசலும் வரல. இன்னும் கேட்காம இருக்கிறதுக்கு என்னென்ன கேன பையன் நினச்சிக்கிட்டு இருக்கேன்? என்னது 3000 ரூபாய் இருக்கியா? நம்ம தானம் கேட்டவனுக்கு மூக்கு மயிரை பிடிங்க கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ 3000 ரூபாய் வச்சுக்கோ, மீதி மொத்த வட்டியும் நாளை காலைல கொண்டாந்து கொடுத்துறேன். எந்திரி. என்ன மேலாம் கை வைக்கிற? இது பார், மொத்த வட்டி பணமும் இப்போ வரலன்னாக்க இந்த இடத்த விட்டு நான் நவுறதா இல்லை. ஆர்வம், என்ன? நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை கேட்கறதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீ வாட்டுக்கு ஓவரா பேசிக்கிட்டே போற. என்ன துறை கோவம் ஓவரா வருது? இது பார், நாளைக்கு காலம்பரத்துக்குள்ள மொத்த வட்டி பணமும் என் கைக்கு வரல, மரியாதை கிட்ட ஜாக்கிரதை. என் கடை வாங்கினா மான மரியாதை எதுவும் இருக்கக்கூடாதா? இருக்கலாம், ஆனால் அது அப்படியே இருக்கணும்னா வாங்கின காசை வட்டியோடு சேர்த்து எண்ணி வச்சுவிட்டு அதுக்கு அப்புறமா பேசணும், தெரியுதா? அடேப்பா, என்ன முறைக்கிற? பார்த்து எரிச்சுப்படாத. உள்ள அவன் நம்ம திட்டுறான், வெளியே வந்தாங்க நீ நம்ம முறைக்கிற. கடன் நான் கொடுத்தேன்னா நீங்கள் கொடுத்தீங்களா? இந்த ஆர்வம், பணம் கொடுக்கல் வாங்கல்ங்கிறது நம்ம 2 பேருக்குள்ளதான். தேவையில்லாம வீட்டில் இருக்கிற பொம்பளைகிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் காசு வாங்கும்போது 2 பேரும் சேர்ந்தானே வந்து வாங்குனீங்க? இப்போ உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுனா உனக்கு ஒன்றும் கோவம் பொத்துக்கிட்டு வருதா? எப்பயா கொடுப்பேன்? ஐயா, நாளைக்கு நான் வெட்டுக்கு போறேன், வந்த உடனே மொத்த பணத்தையும் கொடுத்துறேன். ஐயா, நீ வெட்டுக்கு போ குத்துக்கு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை என் காசு. என்னை கொடுப்பா, கரெக்டாக சொல்லு. என்கிட்ட பணம் இல்லையா? என்னையா செய்ய சொல்ற? பணம் இல்லையா? இல்லைன்னா நீ உங்க ஆத்தாவும் பொண்டாட்டி புள்ள ஊட்டி எல்லாம் கோயில் வாசல்ல போய் உட்காந்து பிச்சை எடுங்கயா. என்ன சட்டையெல்லாம் பிடிக்கிற? துண்டு துண்டா வெட்டி போடுவேன், ஜாக்கிரதை. பார், இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்கிறதுக்கு தயாரா இல்லை. என்னோட அசல் 30,000, வட்டி 7,500, மொத்தம் 37,500. இப்போ எண்ணி வையா, நான் போறேன். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா ஐயா? உடனே பணத்தை கொடுனா நான் எங்கேயா போவேன்? உடனே வா. ஏன் தினம் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு வந்து அலையிறோமா? அதெல்லாம் கணக்கு இல்லையா? எப்பயா தருவேன்? 1ஆம் தேதி உன் மூஞ்சில தூக்கி எறியறையா? வட்டி வச்சிமா பார்த்தா 1ஆம் தேதி தர்றாங்களா? அப்புறம் குடுனா எப்படி குடுப்பாரா? ஏய் சிட்டு, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட்டுக்கிட்டு இருந்த தூக்கி போட்டு மேய்ச்சிருவோம். மரியாதை ஓடி போயிரு. அறிவு கட்டவனா? 1ஆம் தேதி தரல. 1ஆம் தேதி கொடுக்குறேன் ஐயா. 1ஆம் தேதி தரல, பொட்டி படுக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டு வீட்டில் எடுத்து பூட்டிடுவேன். என்ன உங்களை மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு தான் எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிறானா? மானம் கெட்டவர. சும்மா காசு காசு. ஆட்டம் கூடனா? ஏய் நீ சும்மாடா. இது என்னதுன்னா? ஏய் தொடக்கூடாதுடா இந்த மாதிரிலாம். டேய் பின்னாடி வராம பாரு, சுறா அவனை. டேய் சரியான ஹெட்ஷாட்ரா. அதில் 11, அதில் ஒரு 3500, 450. அதுவும் போயிடுச்சுன்னா இப்போ நான் கொடுத்துடலாம். 19. காவியா வீட்டில் டச் ஃபோன்லாம் வச்சுருக்காங்கப்பா. அதில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட்றாங்கப்பா. நீ எப்பப்பா வாங்குவ? ஆமாம் ஆமாம், இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதுதான் குறைச்ச. ஃபோன் குழந்தைய போய் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம வாங்கிடுவோம்டா. அடுத்த வீட்டுக்குள்ள அப்பா கண்டிப்பாக வாங்கிடுறேன். சரிடா, வாங்க மாமா. முத்து, என்ன கோடலிவா? ஆமா மாமா, தம்பிக்கு கேக்கா? ஆமா முத்து. என்ன தங்கம்? ஏய் தருணா வா. எதுக்கு தேவையில்லாத இருக்கட்டுங்க, பரவாயில்ல. யுவன் குட்டி பிறந்த நாளா இன்னைக்கு? செல்ல குட்டி இங்க வர். நீ போய் கை கால் கழுவிட்டு சீக்கிரம் வா போ. அக்கா மாமா எங்கக்கா? அவர் கங்காணி வீட்டுக்கு போயிருக்காரா. ஓ சரிக்கா. செல்ல குட்டி, மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. கங்காணி, கங்காணி. அவர் தூங்கிட்டு இருக்காரு, செத்த உட்காருங்க திண்ணையில. பச்சைமா மெழுகுவத்தி எடுத்துருவாமா. இந்தாங்க மாமா. அக்கா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுக்கா, மாமா வந்துட்டா கேக் வெட்டிடலாம்க்கா.
என் பிறந்த நாளைக்கு இது மாதிரி ஒரு கேக்கு. சரி தம்பி, வாங்கிடலாம். சரிக்கா.